இந்தியா முழுவதும் இளைஞர் காங்கிரஸை வலுப்படுத்த பல கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் ஆகிய பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் ஜி.கே. வாசன் ஆதரவாளர்கள் மற்றும் இளங்கோவன், தங்கபாலு, கார்த்திக் சிதம்பரம் ஆகியோரின் ஆதரவாளர்கள் போட்டியிட்டனர். தேர்தலுக்கு விண்ணப்பிக்கும் போதே கோஷ்டி பூசலுடன் துவங்கிய இந்த தேர்தலின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவராக ஜி.கே. வாசனின் ஆதரவாளர் யுவராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலுவை சந்தித்து பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் யுவராஜாவை சந்திப்பதற்காகவும் புகைப்படம் எடுப்பதற்காகவும் தங்கபாலு மற்றும் காங்கிரஸ் மூத்த எம்.எல்.ஏக்கள் காத்திருந்தனர். அவர்களை சந்திக்க யுவராஜா மறுத்துவிட்டார். இதனால் அரை மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பின்னர் கலைந்து சென்றனர். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி ஏற்கும் முதல் நாளிலேயே காங்கிரசுக்கும் இளைஞர் காங்கிரசுக்கும் மோதல் துவங்கிவிட்டது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய யுவராஜா, தமிழகம் முழுவதும் கிராமம் தோறும் சென்று இளைஞர் காங்கிரஸை வலுப்படுத்துவதுதான் நோக்கம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 13,000 கிராம ஊராட்சிகளில் காங்கிரஸ் பெயர் பலகையும் கொடிக்கம்பமும் அமைக்க இளைஞர் காங்கிரஸ் பாடுபடும். அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைமையில், மன்மோகன் சிங் அவர்களுடைய சீரிய தலைமையில் அவர்களுடைய திட்டங்களை தமிழக மக்களுக்கு எடுத்துக்கூற இளைஞர் காங்கிரஸ் பெருமுயற்சி மேற்கொள்ளும். அதன் ஒரு பகுதியாக எங்களுடைய இளைஞர் காங்கிரஸ் சார்பாக பிரச்சார இயக்கம் என்ற புதிய இயக்கத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளோம். கோஷ்டி பூசலுக்கு பெயர் போன காங்கிரஸில் தற்போது இளைஞர் காங்கிரசும் சேர்ந்துவிட்டது. இதிலாவது கோஷ்டி பூசல் இல்லாமல் செயல்பட ராகுல் காந்தி தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.